தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக நீதிபதி விசாரணை தற்போது 3ஆம் நாளாக நீடித்து வருகிறது. திருப்புவனம் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை மருத்துவர் கார்த்திகேயனிடம் தற்போது நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித்குமாரை திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்களா என்பது குறித்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக 3வது நாளாக தற்போது நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்குள்ள மருத்துவர் கார்த்திகேயனிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். சல்மான், இந்த விசாரணை தொடர்பான விவரம். மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜான் சுந்தர்பால் சுரேஷ் அவர்கள் கடந்த நேற்று மற்றும் நேற்று முன்தினம் என 2 நாட்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்தார்கள். இன்றைய தினம் 3வது நாளாக அந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு அஜித்குமாரை அந்த தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலை அந்த திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் அந்த அடிப்படையில் அஜித்குமாரை சிகிச்சைக்காக அந்த திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு ஏதேனும் அழைத்து வந்தார்களா, அதற்கான ஆதாரம் எதுவும் உள்ளதா என்பது குறித்தான பல்வேறு விசாரணைகள் தொடர்பாக அந்த திருப்புவனம் அரசு மருத்துவமனையுடைய மருத்துவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கள் விசாரணைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள், அன்றைய தினம் யாருக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டது, அஜித்குமார் அழைத்து வரப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஏதேனும் அந்த அட்மிஷன் போடப்பட்டதா என்பது குறித்தாகவும், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் தொடர்பான ஆவணங்களையும் நீதிபதி அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். சரியாக அவரிடம் ஒரு 30 நிமிடத்திற்கு மேலாக அந்த விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான விசாரணையின் பொழுது அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி அந்த பத்ரகாளியம்மன் கோவிலில் நின்ற பொழுது அவரை நேரடியாக பார்த்தவர்கள், அதே போன்று அந்த 29ஆம் தேதி அவர் உயிரிழந்ததுக்கு பின்பாக அந்த உடலை கொண்டு போனது, அதனை நேரடியாக பார்த்த சாட்சியங்கள் உள்ளிட்டவைகள் யாராக இருந்தாலும், அதே போன்று அந்த 29ஆம் தேதி அவர் உயிரிழந்த பின்பாக 30ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த போராட்டத்தின் பொழுது நேரடியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அஜித்குமாருடைய குடும்பத்தினரிடம் ஏதேனும் மிரட்டல் விடுக்கப்பட்டதா, அதே போன்று அவரிடம் பேச்சுவார்த்தை மற்றும் பேரம் பேசும்போது அதனை நேரடியாக பார்த்த சாட்சிகள் யாராக இருந்தாலும் விசாரணை நீதிபதி அவர்களிடம் நேரடியாக சாட்சியம் அளிக்கலாம் எனவும் கூட அந்த அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் கணேஷ் என்பவர் கூட தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இந்த விசாரணை 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களை பொறுத்த மட்டிலும் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவு செய்த அந்த கோவில் பணியாளராக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரன், அதே போன்று அஜித்குமாருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய தாயார் மாலதி, அவருடைய தம்பி நவீன், அதே போன்று அவருடைய சித்தி ரம்யா உள்ளிட்டோரிடம் கூட விசாரணை நடத்தப்பட்டது. அதே போன்று அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய கீர்த்தி என்ற பெண்ணிடமும், அதே போன்று அஜித்குமாருடைய உறவு பையனான சரவணகுமார் என்ற பையனிடமும் நேற்றைய தினம் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போன்று ஏடிஎஸ்பி சுகுமாரன் மற்றும் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் இந்த வழக்கு தொடர்பான சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர் மற்றும் கோவிலில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி டிவிஆர் பதிவுகள், அதே போன்று திருப்புவனம் காவல் நிலையத்தில் கைப்பற்றக்கூடிய சிசிடிவி கேமராக்களுடைய டிவிஆர் பதிவுகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று அஜித்குமாரை முதல் நாள் அந்த விசாரணைக்காக அழைத்து சென்ற போது அஜித்குமாரோடு சென்ற வினோத்குமார், அதே போன்று அவருடைய ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய அருண்குமார் மற்றும் அந்த உதவி ஆணையருடைய ஓட்டுநராக இருக்கக்கூடிய கார்த்திக் உள்ளிட்டோரிடமும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் அஜித்குமாருடைய குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு இன்று 3வது நாளாக முதல் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயனிடம் கடந்த 30 நிமிடங்களுக்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அஜித்குமார் லாக்அப் மரணம் விசாரணை தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.